Swayam Prabha. Digital India. Educated India. முந்தைய வகுப்புகளில் நாம் ஸ்டர்ம் லியோவிலி ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டு அவற்றை எவ்வாறு தீர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி புரிந்து கொண்டோம். அதனுடன் தொடர்புடைய ஐகன் வேல்யூவும் அந்த ஐகன் வேல்யூவுடன் அசோசியேட்டடாக இருக்கும் நான் ஜீரோ ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் என்பதையும் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் ஸ்டர்ம் லியோவிலி ப்ராப்ளமின் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யும் என்பதை காண்பிக்கலாம். ஸ்டர்ம் லியோவிலி ப்ராப்ளம் இங்கு 1 என்று குறிப்பிடப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை பெற்றிருக்கும். அதனுடன் தொடர்புடைய பவுண்டரி கண்டிஷன்ஸ் k1 into y of a plus k2 into y dash of a equal to 0, L1 into y of b plus L2 into y dash of b equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்டர்ம் லியோவிலி ப்ராப்ளம் விவரிக்கும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள p, q, r, p dashed என்ற செயல்பாடுகள் ab என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், தொடர்ச்சியானவையாகவும் இருக்கும் மற்றும் r of x greater than 0 on the interval a to b என்பதாகவும் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை தவிர லாம்டா m லாம்டா n என்று 2 வித்தியாசமான ஐகன் வேல்யூஸுடன் முறையே தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ym of x, yn of x என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுது இந்த ab என்ற இடைவெளியில் r of x என்ற செயல்பாட்டை பொறுத்து ym, yn என்ற 2 ஐகன் ஃபங்க்ஷன் செயல்பாடுகளும் ஆர்த்தோகனலாக இருக்கும் என்பதுதான் ஆர்த்தோகனாலிட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி எஸ்எல் ப்ராப்ளமை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேற்றமாக இங்கு இருக்கிறது. அதாவது இன்டெக்ரல் a to b r of x, ym of x, yn of x dx is equal to 0 for m not equal to n என்பதைத்தான் நாம் இப்பொழுது நிரூபணம் செய்ய வேண்டும். முதலில் சிங்குலர் எஸ்எல் ப்ராப்ளம் என்பதில் இந்த ஆர்த்தோகனாலிட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வாறு நிரூபணம் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். அதனால் சிங்குலர் எஸ்எல் ப்ராப்ளம் என்ன என்பதை பற்றி விவரிக்கலாம். இந்த எஸ்எல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள p of x என்ற செயல்பாடு p of a equal to 0 என்பதை நிறைவேற்றினால் அப்பொழுது பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2a என்பதை உபயோகப்படுத்தாமலேயே நம்மால் இந்த ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸை நிரூபணம் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு தேவையானது y prime என்ற செயல்பாடுகள் x is equal to a என்ற புள்ளியில் பவுண்டடாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தான். அதுவே p of b equal to 0 என்பதை p of x செயல்பாடு நிறைவு செய்தால் அப்பொழுது பவுண்டரி கண்டிஷன் 2b தேவை இல்லாமலேயே நம்மால் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு y prime என்ற செயல்பாடுகள் x is equal to b என்ற புள்ளியில் பவுண்டடாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உபயோகிப்போம். அதுவே நமக்கு பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது எஸ்எல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள p of x என்ற செயல்பாடு அப்பொழுது p of a equal to p of b என்பதை நிறைவேற்றினால்
ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்வதற்கு நாம் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2a 2b என்பவற்றை பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸாக மாற்றம் செய்யலாம். அதாவது y of a equal to y of b, y prime of a equal to y prime b என்று பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்களாக மாற்றம் செய்து அந்த எஸ்எல் ப்ராப்ளத்திற்கு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தாகனலாக இருக்கும் என்பதை நிறைவு செய்யலாம். அவ்வாறு மாற்றப்பட்ட எஸ்எல் ப்ராப்ளமை நாம் பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளம் என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை எவ்வாறு நிரூபணம் செய்வது என்பதை பார்ப்போம். ym ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்எல் ப்ராப்ளம், yn என்பதும் ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி எஸ்எல் ப்ராப்ளம். ym yn என்பவை முறையே லாம்டா m லாம்டா n என்ற ஐகன் வேல்யூவுடன் தொடர்பு உடையவை. லாம்டா m இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லாம்டா n என்பதாக இருக்கும் என்பதாக முதலில் அஸ்யூம் செய்து கொள்ளலாம். ym satisfies the differential equation p(ym) the whole dash plus q plus lambda m into r multiplied by ym equal to 0. yn satisfies the same differential equation. Therefore, p into yn dash the whole dash plus q plus lambda n into r into yn equal to 0 என்பதாக கிடைக்கும். இப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐ மைனஸ் yn என்பதாலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2ஐ ym என்பதாலும் மல்டிப்ளை செய்து இந்த இரண்டையும் கூட்டலாம். அப்பொழுது நமக்கு லாம்டா m minus lambda n into r multiplied by ym into yn is equal to ym into p(yn) dashed the whole dashed minus yn into p(ym) dashed the whole dashed என்பதாக கிடைக்கும். ஏனெனில் q into ym into minus yn will cancel with q into yn into ym என்ற டேர்முடன். இப்பொழுது நாம் இந்த டேர்மை இவ்வாறாக எழுத முடியும். அதாவது p(yn) dashed multiplied by ym minus p(ym) dashed multiplied by yn the whole dashed என்பதாக எழுத முடியும். அது எவ்வாறு என்று பார்க்கலாம். p(yn) dashed into ym minus p(ym) dashed into yn the whole dashed என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இதை டிஃபரன்ஷியேட் செய்தால் நமக்கு p(yn) dashed the whole dashed into ym plus p(yn) dashed into ym dashed minus p(ym) dashed the whole dashed into yn minus p(ym) dashed into yn dashed என்று கிடைக்கும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிவிடும். அதனால் நமக்கு p(yn) dashed the whole dashed into ym minus p(ym) dashed the whole dashed into yn என்று கிடைக்கும். அதுதான் இங்கு நம்மிடம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இவ்வாறாக எழுதினோம். இங்கிருந்து ஆரம்பித்து இதுதான் நமக்கு கிடைக்கிறது என்று காண்பித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த டேர்மை பார்த்தால் ym yn என்ற செயல்பாடுகள் எஸ்எல் ப்ராப்ளம் உடைய தீர்வுகள், அதாவது ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஐகன் சொல்யூஷன்ஸ் என்று சொல்லலாம். p dashed என்ற செயல்பாடுகள் ab என்ற இடைவெளியில் தொடர்ச்சியானவையாக இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே p(yn) dashed into ym minus p(ym) dashed into yn என்ற இந்த செயல்பாடு ab என்ற இடைவெளியில் தொடர்ச்சியான செயல்பாடு. அதனால் integral of the right hand side exists என்பது நமக்கு தெரிகிறது. எனவே இப்பொழுது இந்த ரிலேஷனை integrate with respect to x between x is equal to a and x is equal to b செய்தோமானால் நமக்கு lambda m minus lambda n into integral a to b r of x ym of x yn of x dx is equal to
p of x yn dashed ym minus p of x ym dashed yn between x is equal to a and x is equal to b என்பது கிடைக்கும். அதாவது அப்பர் லிமிட் எடுத்துக்கொண்டு சப்ஸ்டிடியூட் செய்தால் that is equal to p of b into yn dashed of b into ym of b minus ym dashed of b into yn of b என்று கிடைக்கும். லோவர் லிமிட்டை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு மைனஸ் பி ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்என் டேஷ்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்எம் ஆஃப் ஏ மைனஸ் ஒய்எம் டேஷ்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்என் ஆஃப் ஏ என்பதாக கிடைக்கும். இப்பொழுது நாம் சில நிகழ்வுகளை பார்த்து ஓரொரு நிகழ்விற்கும் ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி நிறைவு செய்யப்படுகிறது என்று நிரூபணம் செய்யலாம். முதலாவது நிகழ்வாக P of A equal to 0, P of B equal to 0 என்பதாக ஃபங்க்ஷன் P of X இருந்தால் SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அப்பொழுது நமக்கு இந்த ஸ்டாரில் கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிரஷன் பூஜ்யமாகிவிடும். ஏனெனில் P of A 0, P of Bயும் 0. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 0 என்று நமக்கு கிடைக்கிறது. lambda m minus lambda n into integral a to b r of x ym of x yn of x dx is equal to 0 என்று கொடுக்கிறது. ஆனால் lambda m lambda n என்பவை வித்தியாசமான ஐகன் வேல்யூஸ் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே lambda m minus lambda n is different from 0. அதனால் இதிலிருந்து நமக்கு integral a to b r of x ym of x yn of x dx is equal to 0 when m is different from n என்பதாக கிடைக்கிறது. அதாவது p of a equal to 0, p of b equal to 0 என்ற நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அப்பொழுது நம்மால் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் in the interval ab with respect to the weight function r of x என்பதை நிரூபணம் செய்ய முடிகிறது. இவ்வாறு நிரூபணம் செய்வதற்கு நாம் P of A equal to 0, P of B equal to 0 என்ற கண்டிஷன்ஸ்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டோம். அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2A, 2B என்பதை உபயோகப்படுத்தவே இல்லை. எனவே இந்த நிகழ்வில் அந்த இரண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ்களும் நமக்கு தேவையே படவில்லை. அவை இல்லாமலேயே P of A equal to P of B equal to 0 என்பதை மட்டும் உபயோகித்து நம்மால் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் என்பதை நிரூபணம் செய்ய முடிந்தது. அடுத்த நிகழ்வாக P of B equal to 0 ஆனால் P of A is not equal to 0 என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது lambda m minus lambda n into integral a to b r of x ym of x yn of x dx is equal to P of B into terms within the bracket minus P of A into terms within the bracket என்பதை நாம் முன்பே காண்பித்திருந்தோம். அதிலிருந்து P of B 0 என்பதை உபயோகப்படுத்தினால் P of A not equal to 0 என்பதையும் உபயோகப்படுத்தினால் நமக்கு வலது கைப்புறத்தில் minus P of A into yn dashed of A ym of A minus ym dashed of A yn of A என்பது கிடைக்கிறது. இப்பொழுது அந்த இரண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ்களையும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு K2 not equal to 0 என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது multiply 3 by ym of A and 4 by minus yn of A and add the 2. அப்பொழுது நமக்கு K2 multiplied by ym of A yn dashed of A minus yn of A into ym dashed of A equal to 0 என்று வரும். ஏனெனில் K1 into yn of A into ym of A minus K1 into ym of A into yn of A கேன்சல் ஆகிவிடும். அதனால் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதில் K2 not equal to 0 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் terms within the bracket will be equal to 0. அதாவது ym of A into yn dashed of A minus ym dashed of A into yn of A equal to 0 என்று கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் தான் இங்கு மைனஸ் P of A என்பதை மல்டிப்ளை செய்கிறது. அது 0 என்று கிடைத்துவிட்டது. எனவே
எனவே lambda m minus lambda n into integral a to b r of x ym of x yn of x dx is equal to 0 என்று கிடைக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் p of b equal to 0 என்ற பொழுது p of a not equal to 0 என்கிற பொழுது நாம் 3, 4 என்ற இந்த கண்டிஷன்ஸை A என்ற புள்ளியில் உபயோகித்து K2 not equal to 0 என்ற நிபந்தனையின் அடிப்படையில் eigen functions are orthogonal with respect to R of x in the interval AB என்று நிரூபணம் செய்திருக்கிறோம். அதுவே K2 equal to 0 என்று இருந்தால் அப்பொழுது நம்முடைய அசம்ஷன் பிரகாரம் K1 should not be equal to 0. அப்பொழுது நிகழ்வு 2இல் செய்த விவாதத்தை போலவே செய்து அதை பின்பற்றி ஆர்த்தோகனாலிட்டி நிபந்தனையை நம்மால் நிறைவு செய்ய முடியும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள போகும் நிகழ்வு P of A equal to 0 ஆனால் P of B not equal to 0 என்ற நிகழ்வு. தற்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட நிகழ்வு 2வில் செய்த விவாதத்தை பின்பற்றி நாம் நிகழ்வு 3இல் எவ்வாறாக ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிரூபணம் செய்ய முடியும் என்று பார்த்து அதே போல் நம்மால் R of x என்ற எடை செயல்பாட்டை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டி நிறைவு செய்யப்படுகிறது என்பதை காண்பிக்க முடியும். அடுத்ததாக நாம் ரெகுலர் SL ப்ராப்ளமில் உள்ள 4வது நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். அது P of A not equal to 0, P of B not equal to 0 என்பதாகும். அப்பொழுது அந்த 2 பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2A 2B என்ற இரண்டையும் உபயோகப்படுத்தி இந்த கேஸ் 2 கேஸ் 3 என்பதில் எவ்வாறாக நாம் டேர்ம்ஸ் விதின் தி பிராக்கெட் 0 என்று ப்ரூவ் செய்தோமோ அதே போல் P of A உடைய கோஎஃபிஷியன்ட் P of B உடைய கோஎஃபிஷியன்ட் பூஜ்ஜியமாகும் என்பதை பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2A 2B என்பவற்றை உபயோகப்படுத்தி காண்பிக்க முடியும். அப்பொழுது நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு R of x ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ym of x yn of x என்பவை ஆர்த்தோகனலாக இருக்கும். எப்பொழுது lambda m different from lambda n ஆக இருக்கும் பொழுது integral a to b r of x ym of x yn of x dx is equal to 0 என்பதாக இருக்கும் என்பதை நிரூபணம் செய்து காண்பிக்க முடியும். எனவே இந்த 4 நிகழ்வுகளிலும் நம்மால் orthogonality property of eigenfunctions in the interval a to b with respect to R of x as weight function காண்பிக்க முடிந்தது. அடுத்ததாக பீரியாடிக் SL ப்ராப்ளமை எடுத்துக்கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வாறு நிறைவு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். lambda m minus lambda n into integral a to b r of x ym of x yn of x dx is equal to p of x yn dashed into ym minus p of x ym dashed into yn between a and b என்று பார்த்தோம். இப்பொழுது அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டை சப்ஸ்டிடியூட் செய்து இவ்வாறாக எழுதினால் பீரியாடிக் SL ப்ராப்ளமில் உள்ள நிகழ்வு P of A equal to P of B என்பதாக இருக்கும். இப்பொழுது பீரியாடிக் SL ப்ராப்ளமில் ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். P of x என்று SL ப்ராப்ளமில் உள்ள செயல்பாடு P of A equal to P of B என்பதை நிறைவு செய்கிறது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 2 டேர்ம்களையும் நம்மால் கம்பைன் செய்து அதை P of B into yn dashed of B into ym of B minus ym dashed of B into yn of B minus yn dashed of A into ym of A plus ym dashed of A into yn of A என்று எழுத முடியும். நமக்கு தெரியும் y of A equal to y of B, y dashed of A equal to y dashed of B என்பதுதான் பீரியாடிக் SL ப்ராப்ளமில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ். எனவே அதை இப்பொழுது இங்கு உபயோகம் செய்யலாம். அப்படி உபயோகம் செய்தால் நமக்கு எக்ஸ்பிரஷன் விதின் தி பிராக்கெட் சில டேர்ம்கள் கேன்சல் ஆகி 0 என்பதை கொடுக்கிறது. எனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. ஆனால் lambda m is different from lambda n.
அதனால் integral a to b r of x ym of x yn of x dx is equal to 0 என்று orthogonality property of eigenfunctions with respect to weight function r of x என்பது இங்கு நிறைவு செய்யப்படுகிறது. அதாவது பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டால் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸை உபயோகப்படுத்தி நம்மால் இந்த ஆர்த்தாகனாலிட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியை நிரூபணம் செய்ய முடிகிறது வித் ரெஸ்பெக்ட் டு தி வெயிட் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் எக்ஸ். நாம் லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி படிக்கும் பொழுது அவை ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை -1 to 1 என்ற இடைவெளியில் நிறைவு செய்கின்றன வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் ஃபங்க்ஷன் 1 என்று பார்த்திருக்கிறோம். இப்பொழுது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எஸ்எல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பில் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு அதனுடைய தீர்வுகள் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள், அதனால் அவை ஆர்த்தாகனல் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு அதை நாம் இங்கு காண்பிக்கலாம். லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்பது 1 - x square y prime the whole prime plus n into n plus 1 into y equal to 0 என்பது -1 to 1 என்ற இடைவெளியில் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. இதில் p of x என்பது 1 - x square, q of x is equal to 0, r of x என்பது 1, lambda என்பது n into n plus 1. அதனால் ஐகன் வேல்யூஸ் n into n plus 1, n is an integer taking values 0, 1, 2, 3, etc. இங்கு பார்த்தால் p at -1 is 0 and p at 1 equal to 0. அதாவது p of a equal to 0, p of b equal to 0 என்று இந்த செயல்பாடு p of x satisfy செய்கிறது. அதனால் நமக்கு பவுண்டரி கண்டிஷன்ஸ்கள் தேவையில்லை. இது ஒரு சிங்குலர் எஸ்எல் ப்ராப்ளமாக இருக்கிறது -1 to 1 என்ற இடைவெளியில். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் என்ன என்று பார்த்தால் அவை Pn of x என்று லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n ஆக இருக்கின்றன. அவைதான் இந்த ஐகன் வேல்யூஸுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களாக இருக்கின்றன. அந்த தீர்வுகள் முறையே lambda is equal to n into n plus 1 என்ற ஐகன் வேல்யூஸுடன் தொடர்புடைய தீர்வுகளாக இருக்கின்றன. எனவே Pn of x என்ற லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் எஸ்எல் ப்ராப்ளமின் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களாக இந்த இடைவெளி -1 to 1 இருக்கின்றன. இப்பொழுதுதான் நாம் நிரூபணம் செய்தோம் eigenfunctions of SL problem satisfy the orthogonality property with respect to the weight function r of x என்று. இங்கு r of x is equal to 1. eigenfunctionsகள் லெஜெண்டர் பாலினாமியல் of degree m degree n என்பதாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே integral -1 to 1 r of x pm of x pn of x dx is equal to 0 for m not equal to n. அதாவது integral -1 to 1 pm of x pn of x dx is equal to 0 for m not equal to n என்று நமக்கு ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ்களை மிகவும் எளிமையாக நிரூபணம் செய்ய முடிகிறது. அடுத்ததாக பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை எவ்வாறு நிறைவு செய்கின்றன அதை நாம் எஸ்எல் ப்ராப்ளம் அமைப்பில் எழுதினால் என்று பார்க்கலாம். பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூவை எடுத்துக்கொள்ளலாம். y என்பது டிபெண்டன்ட் வேரியபிள், x tilda என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ என்பது x tilda ஸ்கொயர் into y double dot plus x tilda y dot plus x tilda square minus nu square into y equal to 0 என்பது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ. இங்கு டாட் என்று குறிப்பிடப்படுவது dy by dx tilda என்பதை குறிக்கும். இப்பொழுது x tilda equal to kx என்ற ஒரு மாற்றம் செய்யலாம். அதனால் x என்பது ஒரு புதிய இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக நமக்கு கிடைக்கும்.
அப்படி செய்தால் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டில்டாவை டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்பதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். y dot is dy by dx into dx by dx tilde, that is equal to 1 by k into dy by dx என்பதாகும். y double dot என்பது d by dx tilde of y dot, that is equal to d by dx of y dot is 1 by k dy by dx into dx by dx tilde, that is equal to 1 by k square into d square y by dx square என்பதாக கிடைக்கும். இதை இப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். எக்ஸ் டில்டா ஸ்கொயர் என்பது கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் டபுள் டாட் என்பது 1 பை கே ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டில்டா இஸ் கேஎக்ஸ் இன்டூ 1 பை கே டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நியூ ஸ்கொயர் இன்டூ ஒய் ஈக்குவல் டு 0 என்று கிடைக்கும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் டபுள் டேஷ்ட் plus x into y dashed plus k square x square minus new square into y equal to 0 என்று கிடைக்கும். இங்கு dashed என்று குறிக்கப்படுவது derivative with respect to the new independent variable x. இப்பொழுது இதை divide by x செய்தால் நமக்கு xy double prime plus y prime plus k square into x minus new square by x multiplied by y equal to 0 என்ற differential equation கிடைக்கும். இதை நாம் d by dx of xy prime plus minus new square by x plus k square x into y என்று SL differential equation ஃபார்மில் எழுத முடிகிறது. அதாவது xy prime the whole prime plus minus new square by x plus k square into x into y equal to 0 என்பது differential equation. அது SL ஃபார்மில் இருக்கிறது. இதிலிருந்து நாம் p of x is equal to x, q of x is equal to minus new square by x, r of x is equal to x and lambda equal to k square என்று எழுதலாம். இது SL ஃபார்மில் இருப்பதால் மேலும் இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ என்பதால் இதன் தீர்வு y is equal to j nu of kx என்ற செயல்பாடுகள் 0 to 1 என்ற இடைவெளியில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளாக இருக்கும். மேலும் இந்த ஃபங்க்ஷன் p of x is equal to x என்பது 0 என்ற புள்ளியில் 0 ஆகிறது, ஆனால் 1 என்ற புள்ளியில் 0 ஆகவில்லை. அதனால் p of 0 equal to 0, p of 1 is different from 0 நாம் முன்பு டிஸ்கஸ் செய்த நிகழ்வு 3இல் உள்ளது போலவே இங்கு அமைந்திருக்கிறது. அதனால் அந்த நிகழ்வில் நாம் ஐகன் ஃபங்க்ஷன் satisfy the orthogonality property with respect to weight function r of x என்று நிரூபணம் செய்தோம். அதை இங்கு உடனடியாக உபயோகிக்க முடிகிறது. ஏனென்றால் இங்குள்ள நிகழ்வும் கேஸ் 3இல் உள்ள நிகழ்வும் ஒன்றாகவே இருக்கின்றன. எனவே ஐகன் வேல்யூஸ் லாம்டா என்பதை k square is equal to alpha square beta square என்று alpha different from beta என்பதாக எடுத்துக்கொண்டு அந்த வித்தியாசமான ஐகன் வேல்யூஸுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸை j nu of alpha x j nu of beta x என்று குறிப்பிட்டோமானால் நாம் r of x என்ற செயல்பாடு which is equal to x அதை பொறுத்து இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைவு செய்யும் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை எழுத முடிகிறது. அதாவது இன்டர்வல் 0 to 1இல் இந்த ப்ராப்பர்ட்டி நிறைவு செய்யப்படுகிறது. அதனால் இன்டெக்ரல் 0 to 1 x j nu of alpha x into j nu of beta x dx is equal to 0 for alpha different from beta என்று நம்மால் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் நியூ நிறைவு செய்யும் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிரூபணம் செய்ய முடிகிறது. இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம்.